வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரக்குழம்பு, கிராமத்து ஸ்டைலில் உள்ள காரக்குழம்பு பார்க்க போகிறோம். தேங்காய், வெங்காயம், தக்காளி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளியை கரைச்சி வச்சாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தேங்காவை அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கணும். அதெல்லாம் லாஸ்ட்டில் தான் ஊற்றுவாங்க. நம்ம முன்னாடியே ஊற்றிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டாச்சு. கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இல்லை கடுகு போடுவாங்க, நம்ம வெந்தயம் மட்டுமே போட்டால் போதும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டாச்சுப்பா. இப்போ நம்ம கத்திரிக்காயையும் இதோடு சேர்த்து வேக வச்சோம்னா, எண்ணெயிலே வேக வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. சுவையாக ருசியாக இருக்கும்ப்பா. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி முன்னாடியே போடக்கூடாது, அதுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் நல்லா வதங்கும். இல்லாட்டி சதன்னு ஆகிடும். அதுவும் சேர்த்து வதங்காது. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கிண்டி விட்டுட்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா.